ஜெயிலர் 2 படத்தில் முக்கியமான கேமியோ ரோலில் பாலகிருஷ்ணா நடித்திருப்பதா தகவல்கள் வந்திருக்கு. ஆனால் தற்போது பாலகிருஷ்ணா இந்த படத்தில் நடிக்கவில்லை என்றும் அவருக்கு பதிலாக முன்னணி நடிகர் ஒருவர் ஜெயிலர் 2 படத்தில் கமிட்டாக இருப்பதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதாவது ரஜினிகாந்த் நடித்து கொண்டிருக்கும் ஜெயிலர் 2 திரைப்படத்தின் கேஸ்டிங்கை கேட்டாலே பயங்கரமாக இருக்குது. ஒரு பக்கம் ரஜினி இருந்தாலும் மறுபக்கம் எஸ்.ஜே. சூர்யா, மோகன்லால், சிவராஜ்குமார், சந்தானம் என அடுக்கடுக்காக நடிகர்களை அடுக்கி கொண்டு செல்கிறார் நெல்சன். ஆனாலும் அவர்கள் அனைவரும் முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரங்களாக தான் நெல்சன் கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்குது. ஜெயிலர் படத்திலே அதை நாம் பார்த்துவிட்டோம். சிவராஜ்குமார், மோகன்லால், ஜாக்கி ஷெராஃப் என பலர் நடித்திருந்தாலும் அனைவருக்கும் ஜெயிலர் படத்தில் வெயிட்டான காட்சிகளை கொடுத்திருக்காரு நெல்சன். அதுபோல் ஜெயிலர் 2 படத்திலும் நடிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில் இந்த படத்தில் தெலுங்கில் முன்னணி நடிகராக வலம் வரும் பாலகிருஷ்ணா கேமியோ ரோலில் ஜெயிலர் 2 படத்தில் நடிப்பதாக சொல்லப்படுகிறது. ரஜினி பாலகிருஷ்ணா கேமியோவை எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு தற்போது ஒரு அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாயிருக்கு. அதாவது ஜெயிலர் 2 படத்தில் பாலகிருஷ்ணா நடிக்கவில்லை என்ற தகவல் தான் அது. இதுநாள் வரை பாலகிருஷ்ணா ஜெயிலர் 2 படத்தில் உறுதியாக நடிக்கிறார் என சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவர் இந்த படத்தில் நடிக்கவில்லையாம். அவருக்கு பதிலாக இந்த படத்தில் ஃபகத் ஃபாசில் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வருது. ஏற்கனவே ரஜினியோட வேட்டையன் என்ற படத்தில் நடிச்சிருக்காரு ஃபகத் ஃபாசில். அதன் பிறகு கூலி படத்திலையும் ரஜினியோடு இணைந்து நடிக்கும் வாய்ப்பு ஃபகத் ஃபாசிலுக்கு கிடைச்சது. ஆனால் அப்போது அவர் வேறொரு படத்தில் நடிக்க கமிட்டாக இருந்ததுனால கால்ஷீட் சிக்கல் காரணமாக கூலி பட வாய்ப்பை மிஸ் செஞ்சார். தற்போது மீண்டும் ஜெயிலர் 2 படத்தில் ரஜினியோடு நடிக்கும் வாய்ப்பு ஃபகத் ஃபாசிலுக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தில் அவர் நடிப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் என்னதான் பாலகிருஷ்ணா இந்த படத்தில் நடிக்கவில்லை என்பது வருத்தமாக இருந்தாலும் அவருக்கு பதிலாக ஃபகத் ஃபாசில் நடிப்பது மகிழ்ச்சியாக இருப்பதாக ரசிகர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த தகவல் உறுதியான தகவலாக தெரியல. பாலகிருஷ்ணா ஜெயிலர் 2 படத்தில் நடிப்பதாகவும் படக்குழு சொல்லலை. நடிக்கவில்லை என்றும் அவங்க அறிவிக்கலை. அவர் மட்டும் இதுவரை ஜெயிலர் 2 படத்தில் நடிக்கும் நடிகர்கள் பட்டியலை படக்குழு வெளியேறலை. ரஜினி, ரம்யா கிருஷ்ணன், மிர்னா, யோகி பாபு ஆகியோர் மட்டுமே இந்த படத்தில் நடிப்பது உறுதியாயிருக்கு. அதை தவிர வேறு எந்த ஒரு தகவலும் அதிகாரப்பூர்வமாக இல்லை. மேலும் கடந்த சில நாட்களாக சந்தானம் இந்த படத்தில் நடிப்பதாக சொல்லப்படுகிறது. லிங்கா படத்திற்கு பிறகு மீண்டும் ரஜினி, சந்தானம் இந்த படத்தின் மூலம் இணைய இருப்பதாக தகவல்கள் வருது. இந்த தகவல் எல்லாம் ரசிகர்கள் எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியிருக்கு. படத்தின் மீதான ஹைப்பும் பல மடங்கு உயர்ந்து கொண்டே வருது. விரைவிலே ஜெயிலர் 2 படத்திலிருந்து ஏதேனும் ஒரு அப்டேட் வெளியாகும் என ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில் ஜெயிலர் 2 திரைப்படம் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வெளியாக இருப்பதால் ரஜினியே அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாரு. நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் பிடிச்சா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.